தேசிய முன்னணியில் மஇகாவின் இடத்தை கைப்பற்றும் எண்ணம் எதுவும் தங்களுக்கு இல்லை என மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ ஆர்.எஸ். தனேந்திரன் கூறியுள்ளார். தேசிய முன்னணி தலைமைத்துவத்திற்கும் மஇகாவுக்கும் இடையில் தற்போது நிலவி வரும் பிரச்சினைகளை மக்கள் சக்தி கட்சி ஒருபோதும் அதற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாது என்றார் அவர். மஇகாவுடன் இணைந்து இந்திய சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்படுவதே மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என அவர் கூறினார். தவிர மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரனுடன் சகோதரர் போல் பழகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய முன்னணி வாயிலாக இந்நாட்டு இந்திய சமூகத்துக்கு 70 ஆண்டுகளுக்கும் மேலாக மஇகா சேவை செய்து வந்திருப்பது மதிக்கப்பட வேண்டும். எனவே மஇகாவை விரோதியாக பார்க்கும் நிலையில் தாங்கள் இல்லை என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்கள் சக்தி கட்சியின் 17வது ஆண்டு கூட்டத்திற்கு பிறகு தனேந்திரன் அவ்வாறு பேசினார். தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டத்து ஸ்ரீ அஹமத் ஜைட் ஹமீடி அதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றினார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் ஒரு சிறப்பு போக்குவரத்து சேவையை அறிவித்துள்ளது. அதாவது தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானத்துடன் இணைந்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்காக மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. akan menyediakan satu inisiatif perkhidmatan pengangkutan bagi warga emas serta orang yang kelainan upaya untuk ke Hilltop Murugan Temple untuk mendapatkan restu daripada Tuhan Murugan pada 4 hari bulan Januari jam 3.30 petang. தைப்பூசத்தின் போது லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவர் என என்பதால் சரிவான படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசலில் எளிதில் பரவும் காய்ச்சல் மற்றும் சுவாச நோய்களின் ஆபத்தையும் இது குறைக்க உதவும் என அறப்பணி வாரியம் அறிக்கை வாயிலாக கூறியது. இச்சிறப்பு சேவை வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பிற்பகல் 3:30 மணிக்கு பதிவு தொடங்கி மாலை 4:30 மணிக்கு மலைக்கு போக்குவரத்து தொடங்கும். அபிஷேகம் பூஜை அனைத்தும் முடிந்து 7 மணிக்கு மேல் மலை அடிவார பிள்ளையார் கோயிலில் உணவும் வழங்கப்படும். பக்தர்களின் பாதுகாப்பும் நலனும் எப்போதுமே தங்களின் முன்னுரிமை என அறவாரியம் குறிப்பிட்டது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஜோஹர் கங்கார் புலாயில் உள்ள மலையாளம் முருகன் கோவில் இடிக்கப்பட்டது குறித்து மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமா கடும் கண்டனமும் கவலையும் தெரிவித்துள்ளது. கோவில் இடிப்பு சம்பவங்கள் புதியவை அல்ல, ஆனால் அண்மைய காலமாக அவை அதிகரித்து பக்தர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். சில நேரங்களில் கோவில்கள் தவறான இடங்களில் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அவற்றை இடிக்கும் முன் அதிகாரிகள் விவேகமாக செயல்பட வேண்டும். மாற்று வழிகளை கண்டறிய ஆலய நிர்வாகங்களுக்கு ஆலோசனை, போதிய நேரம் மற்றும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என சிவகுமார் வலியுறுத்தினார். இந்த மலையாளம் முருகன் கோயில் இடிப்பு சம்பவத்தில் தெய்வ சிலைகள் உடைக்கப்பட்டு அவை உரிய மத சடங்குகளின்படி மாற்றப்படவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமலாக்க அதிகாரிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் மத ஒற்றுமை காக்க மனிதநேயமான அணுகுமுறை அவசியம் என்றும் மஹிமா வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார்.
நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், ஆனால் கோவில்கள் தொடர்பான தெளிவான வழிகாட்டுதல்கள் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என அறிக்கை வாயிலாக சிவகுமார் கேட்டுக்கொண்டார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் பாரு பெர்மாஸ் ஜெயாவில் ஓர் உணவு கடையில் ஒரு கும்பலுக்கும் இரு ஆடவர்களுக்கும் இடையே மூண்ட சண்டை குறித்து போலீஸ் உடனடி விசாரணையை தொடங்கியுள்ளது. தற்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் மட்டுமே புகார் அளித்திருப்பதாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமட் கூறினார். பாதிக்கப்பட்ட இன்னொருவரோ அல்லது உணவு கடை உரிமையாளரோ இன்னும் புகார் அளிக்கவில்லை என்றார் அவர். முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலான 29 வினாடி வீடியோவில் பாதிக்கப்பட்ட இருவர் உட்பட சில பொதுமக்கள் அந்த உணவு கடையில் அமர்ந்திருப்பதும் கருப்பு உடையணிந்த 4 அங்கு நடமாடுவதும் தெரிந்தது. பின்னர் இருவர் இருக்கும் மேசையை நெருங்கிய கும்பல் முதலில் அவர்களிடம் ஏதோ பேசி பின்னர் அவர்களை தாக்கியது. நிலைமையை மோசமாக்கும் வகையில் திடீரென கடையின் நாலாபுறமும் இருந்து 20க்கும் மேற்பட்ட ஆடவர்கள் தோன்றி சம்பந்தப்பட்ட இரு ஆடவர்களையும் சரமாரியாக தாக்கினர். எனினும் அத்தாக்குதல் வெறும் 35 வினாடி மட்டுமே நீடித்தது. பிறகு அக்கும்பல் அங்கிருந்து கிளம்புவதும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட இரு ஆடவர்களுக்கு உதவுவதும் தெரிந்தது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். தென்கொரியாவில் முடி உதிர்வு சிகிச்சைக்கு அரசு நிதி வழங்க வேண்டுமென அந்நாட்டு அதிபர் லீ ஜே-முங் வலியுறுத்தியுள்ளார். இது அழகுக்கான விஷயம் அல்ல, வாழ்வாதார பிரச்சினை என்கிறார் அவர். தற்போது மருத்துவ காரணங்களால் ஏற்படும் முடி உதிர்வுக்கு மட்டுமே காப்பீடு உள்ளது. ஆனால் மரபணு காரணமாக ஏற்படும் முடி உதிர்வும் தேசிய சுகாதார காப்பீட்டில் சேர்க்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார். சுமார் 10 மில்லியன் தென் கொரியர்கள் இந்த முடி உதிர்வு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அதிபரிடமிருந்து யாரும் எதிர்பார்க்காத இந்த பரிந்துரையை அடிடே பிரமாதம் என வலைத்தளவாசிகள் புகழ்ந்தாலும் பொது சுகாதார பராமரிப்புக்கான நிதி ஒதுக்கீடு தோற்றத்திற்கு முன்னுரிமை தர வேண்டுமா அல்லது உயிர்கொல்லி நோய்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமா என்ற பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. சிங்கப்பூர் புக்கிட் தீமாவிலுள்ள செயின்ட் ஜோசப் தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை வெடிகுண்டு போல தோன்றிய சந்தேக பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலை 7:10 மணியளவில் தேவாலயத்தில் உள்ள கால்வாயில் அப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் உடனடியாக இடத்தை சுற்றி வளைத்து அனைவரையும் வெளியேற்றினர். ராணுவ வெடிகுண்டு நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். பரிசோதனையில் அந்த பொருள் உண்மையில் 3 அட்டைச் சுருள்கள் மற்றும் கருப்பு நாடாவால் ஒட்டப்பட்ட கம்பிகள் என்றும் வெடிக்கும் கூறுகள் எதுவும் இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது. எனினும் 26 வயது தேவாலய தன்னார்வலர் ஒருவர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இது குறித்து கருத்துரைத்த உள்துறை அமைச்சர் கே சண்முகம் வெடிகுண்டு என நம்ப வைத்து மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சியே இது என கூறினார்.
கடந்த ஆண்டு இதே தேவாலயத்தில் பாதிரியார் கிறிஸ்டோபர் லீ மீது தாக்குதல் நடந்ததை இச்சம்பவம் நினைவுபடுத்துவதாக கூறப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்